ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசின் வீட்டுமனை காலியிடம் சலுகைக்காக கடந்த 5 ஆண்டுகளாக அலைந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் மனுவை நேரடியாக ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இதுகுறித்து அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமாரிடம் எமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அனைத்து வகை மாற்றுத்திறனாளியுடைய மாவட்ட தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கைகள் ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. இன்றைக்கு நாங்க வந்தவருடைய நோக்கம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும், அதாவது வீடற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது நீண்ட காலமான கோரிக்கை. எங்க சங்கம் ஆரம்பிச்சு 2010. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ப இருந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் கிடைக்கல. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதி தாலுகாவில் மட்டும் ஒரு 62 பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற தாலுகாக்கள்ல கேட்டா புறம்போக்கு இடம் இல்லை அப்படிங்க சொல்றாங்க. எனவே அந்த மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல தடவை கொடுத்தாச்சு. மீண்டும் இப்ப நாங்கள் கொடுக்க போறோம். ஆனா தமிழக முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு என்பது சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனா அது வெறும் அறிவிப்பா இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஏராளமான இடங்கள் என்பது இருக்குது. அந்த இடங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் வாழ தகுதியான இடங்களில் அவர்களுக்கு குடிமனை பட்டா கொடுத்தா உதவியா இருக்கும். மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இவங்க கணக்குப்படி ஒரு 50,000 மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அதுல உறுதி செய்யப்படவில்லை. எனவேதான் தனியார் தொண்டு நிறுவனம் இன்னைக்கு அரசாங்கத்தின் முயற்சியில கணக்கெடுப்பு மாநிலம் முழுக்க நடக்குது. அதுல நம்ம மாவட்டத்திலும் நடக்குது. அந்த கணக்கெடுப்பு வந்ததுக்கு பின்னாடிதான் உறுதியாக எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் என்று தெரியும். இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடற்றவர்களுக்கு கட்டாயம் வீடு கட்டுவதற்காக குடிமனை பட்டா வழங்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பல குடும்பங்கள்ல புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. சமூகத்திலும் புறக்கணிக்கிறார்கள். அரசு தொடர்ச்சியாக அவர்களுக்கு பல கோரிக்கை வச்சிருக்கோம். குறிப்பா அதுல வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு 100 நாள் வேலை என்பது ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நிதி கொடுக்காதன் விளைவாக பல இடங்கள்ல 100 நாள் வேலை என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்க கடலாடி தாலுகாவில் ஐஸ்வர்யா என்று சொல்லக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர் தான். அவங்களுக்கு 5 வருடமாக அந்த பகுதியில 100 நாள் வேலை என்பது கொடுக்கலை என்று இன்னைக்கு தான் அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி ஏராளமான புறக்கணிப்புகள் என்பது இருக்குது. எனவே வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. 100 நாள் வேலை எங்களுக்கு அவசியம் வேணும். அதை விட அவசியம் நடப்பதற்கு, நிம்மதியா இருப்பதற்கு, வாழ்வதற்கு ஒரு குடிசையை வச்சு அமைச்சாவது இருப்பதற்கு ஒரு குடிமனை பட்டா கொடுத்தா அந்த இடம் எங்களுக்கு சொந்தமாயிரும்ங்கிறதா இன்றைக்கு முக்கியமான கோரிக்கை. அதுக்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க வந்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டு காலமாக விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இருப்பதற்காக அரசு சார்பில் நிலம் வழங்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு மாற்று இடமாக அரசு நிலம் ஒதுக்கீடு செய்து உதவ வேண்டும் என்பதே இவருடைய பிரதானமான கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.